செல்வகுமார், சமூக ஆர்வலர். தமிழகத்திலே ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லையோ என்று பொதுமக்கள் எண்ணக்கூடிய வண்ணம் சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் நடைபெற்ற ஜமாபந்தியில் மனு கொடுத்து திரும்பிச் சென்ற சமூக ஆர்வலரை வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒருமையில் பேசியதோடு மிரட்டல் விடுத்துள்ளனர். இது பொதுமக்களிடையவும் சமூக ஆர்வலர்களிடையவும் கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அரசு அலுவலகங்களில் வழங்கக்கூடிய பொதுமக்களின் புகார் மனுக்களின் மீது அரசாணை எண் 114 பின்பற்றி உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. தற்போது ஏற்கனவே கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட புகார் மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருக்கவே இன்றைய தினம் இந்த புதிய ஆட்சியிலே நீதி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஜமாபந்தியில் கலந்து கொண்டு மனு அளித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மாண்பினை சீர்குலைக்கும் வகையில் செயல்படக்கூடிய அதிகாரிகளிடம் இது தொடர்பான விவரங்களை கேட்டதற்கு சமூக ஆர்வலராகிய என்னை ஒருமையோடு பேசியதோடு மிரட்டல் விடுக்கும் வகையில் நடந்து கொண்டார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரியை பணியிட மாற்றம் செய்து கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு பொதுமக்கள் மத்தியிலே இந்த ஆட்சிக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் வகையிலான ஒரு கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். காவல்துறையில் புகார் அளிக்கக்கூடிய பொதுமக்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதே நிலையை வருவாய்த்துறையிலும் செயல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பேட்டியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.